அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாவக்காய் வெரைட்டிய பத்தி தான் பார்க்க போறோம். இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா மிதிப்பாகல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மிதிப்பாகல்ன்னு சொல்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி தரையில தான் படர்ந்து வளரக்கூடியது. இது ஒரு நாட்டு பாரம்பரிய வகையைச் சேர்ந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி காடுகள்ல, வேலி ஓரங்கள்ல அதிகமா வளர்ந்திருக்கும். இப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடி. நம்ம நார்மலா பாவக்காய் செடி பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி சேம் பாவக்காய் செடி மாரியே தான் இருக்கும். அதோட இலைகள்ல காய்கள் வரைக்கும் எல்லாமே அதே மாரி தான் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஞ்சு வச்சிருக்குது குட்டியா. ஆ பூக்களும் பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் செடியில வர மாரி எல்லோ கலர்ல அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டி சைஸ்ல தான் வந்திருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிப்பாகல். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாரி குட்டி குட்டியா அளவா தான் வந்திருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே பழமாயிருச்சு. ஆ பார்க்கறதுக்கு ஃபுல்லாவே பாவக்காய் மாதிரியே தான் இருக்கும். ஆனா சைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியா தான் இருக்கும். என் விரல்ல வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாரி 1 இன்ச்சு, 2 இன்ச் சைஸ் அவ்வளோதான் பாவக்காயோட அளவே அவ்வளோதான் இருக்கும். நார்மலா மத்தபடி எல்லாமே பாவக்காய் மாரியே தான் இருக்கும். உள்ள விதைகள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல நார்மலா பாவக்காயோட விதைகள் மாரியே தான் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு. நார்மலாவே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பாவக்காய் சர்க்கரை நோய் கசப்புத்தன்மை உடையது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப 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 நல்லா ஒரு மருந்து. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு எனர்ஜி தரக்கூடியது. செரிமானத்த அதிகப்படுத்தி தரக்கூடியது. அதே மாரி ரத்தத்த சுத்திகரிக்கிறதுல இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த மிதிப்பாகல். நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்கள சுத்திகரிச்சு, நம்ம ரத்தத்த தூய்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதுல நெறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்றதில்ல. கசப்புத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப பயன்படுத்துற வெரைட்டீஸ விட, இந்த பாரம்பரிய ரகம் ரொம்ப டேஸ்ட்டாவே இருக்கக்கூடியது. ஆனா சைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியா தான் இருக்கும். இது மாதிரி நெறையா விதைகள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல ஃபாலோ பண்ணி நெறையா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.